ஆஃப்டர் த என்ட்ரி ஆஃப் பிரபாஸ் சார் இந்த படம் வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு அப்படியே தூக்குவார். அப்படியே ஒரே ஒரு இதுல அப்படியே தூக்குவார். அப்படியே நிச்சயமா ரியல் ஷாட். எங்க குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்கிற மாதிரி ஒப்படைக்கிறோம், நல்லபடியா ரிலீஸ் பண்ணுங்க. எனக்கு தனியா ஒரு போஸ்டர் போட்டது இந்த படத்தை தான். அந்த கடைசி 1 hour தான் முக்கியமான கதை. அந்த சிவனை கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி போய் நான் பாத்துக்கிறேங்கிற லெவல்ல பயங்கரமா இருந்துச்சு. கிறிஸ்டினா இருக்கிற நானே சொல்றேன், அவ்வளோ பிரில்லியண்டா வந்திருக்கு. பொன்னியின் செல்வன் எடுக்க ஆரம்பிக்கும் போதே எல்லாருக்கும் தெரியும் வெற்றி படம் அப்படின்னு. ஆனா அது அவ்வளவு பெரிய வெற்றி படம்ங்கிறது வந்து எல்லாரும் நினைச்சதை விட 2 மடங்கு அதிகமா பண்ணுச்சு. எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் CMDA-வால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடியில் மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. கண்ணப்பா, முதல்ல சரத் சார்கிட்ட தான் அது ஆரம்பிக்கணும். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க, கண்ணப்பா படம் தமிழ்நாடு ரிலீஸ் பண்றீங்களா சார்? என்ன சார் கேட்குறீங்க, ஒரு பேன் இண்டியா ஃபில்மு சார், அது ஆப்பர்ச்சுனிட்டி சார். இது நீங்க சொல்றது வந்து ஆப்ஷன் கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற லெவலில் நான் பார்த்து சொன்னேன். இல்லை ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு ரிலீஸ் பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் உங்க பேரை சொல்லலாம் அப்படின்னு யோசித்தேன். நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கால் பண்ணேன். கண்ணப்பா படம் தமிழ்நாடு நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஏற்கனவே வந்து சார் வந்து என்னோட ஒர்க்கை வந்து போர் தொழில், பரம்பொருள் இதில் எல்லாமே பார்த்துருக்காங்க. அந்த நம்பிக்கைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சரத்குமார் சார். இது சொல்லி முடிச்சுட்டு திருப்பி இம்மிடியட்டாக கால் பண்ணாங்க. நான் அங்கே சொல்லிட்டேன், தமிழ்நாடு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும், மற்ற விஷயங்கள் நீங்கள் நேரடியாக பேசிக்கோங்க அப்படின்னு. யூஸ்வலாக வந்து ஒரு நெகோசியேஷன் இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இதோட இது என்ன மாதிரி பண்ண போகிறோங்கிறத பற்றின ஒரு நெகோசியேஷன் இருக்கும். நான் அதை எதிர்பார்த்து சரி யார்கிட்ட கால் வரப்போகுது அப்படின்ட்டு இருந்தேன். அப்போ ஒரு கால் வந்துச்சு. கால் வந்தப்ப சரி லீகல் டீம்லேருந்து பேசுவாங்க அல்லது நெகோசியேஷனுக்காக உள்ள பர்சன் பேசுவாங்க, பிஸ்னஸ் பீப்புள் பேசுவாங்க அப்படின்ட்டு எடுத்தா விஷ்ணு மஞ்சு சார் பேசினாரு. எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா ஃபில்மோட ஹீரோ நேரடியாக ஃபோன் அடிச்சுட்டு தமிழ்நாடு நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வார்த்தை மட்டும்தான் சொன்னார். எங்கள் குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்கிற மாதிரி ஒப்படைக்கிறோம், நல்லபடியா ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. எனக்கு எதுவுமே சொல்ல தோணலை. ஒரு சின்ன நெகோசியேஷன் இல்லை. அந்த படத்தை பற்றி இவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம், அதை பண்ணியிருக்கோம், எந்த பில்டப்பும் கிடையாது. அல்லது அட்லீஸ்ட் நான் வந்து இப்படியெல்லாம் சிரமப்பட்டு பண்ணோம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரே வார்த்தையில் அதை முடிச்சாரு, எங்கள் குழந்தைய உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம், நல்லபடியாக ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு ஒரு மாதிரி சிலிர்ப்பாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய படம் பண்ண ஒரு ஹீரோ, ஜென்ரலாக ஒரு படத்தை பற்றி அந்த படத்தோட ஹீரோ நேரடியாக ஃபோன் பண்ணி பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த சினிமா மேலே உள்ள பேஷன் அல்லது லவ் அவரை வந்து அது மாதிரி சொல்ல வச்சிருக்கு அப்படின்னு. அது முடிச்சுட்டு ட்ரெய்லர் பார்க்குறேன். அதுக்கு பிறகு அந்த ட்ரெய்லர் வருது. ட்ரெய்லர் பார்க்குறேன். ட்ரெய்லர் பார்த்தா அந்த சிவலிங்கத்தை அவர் போய் கட்டி பிடிக்கிற ஒரு சீன் பார்த்தா அவர் பேசுனதும் அதுவும் வந்து ஒன்னா ரிலேட் ஆச்சு. அந்த சிவனை கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி போய் நான் பார்த்துக்கிறேங்கிற லெவல்ல பயங்கரமா இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து என்னன்னா அந்த அந்த சினிமாவை அவர் எந்த அளவு காதலிச்சாரோ, அந்த படத்தை எந்த அளவு காதலிச்சிருக்காருங்கிறது வந்து அவரோட வார்த்தைக்கும் அந்த ஃப்ரேம்ல உள்ள அந்த ஃப்ரேமுக்கும் என்னால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பொருட்செலவுல பண்ணப்பட்ட படம். அதை விட நமக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம், நம்ம ஒவ்வொருத்தருமே இங்க உள்ளவங்கள எனக்கு தெரிஞ்சு ஒரு 99% கண்டிப்பா கண்ணப்பா கதையை வந்து ரொம்ப நுட்பமா சின்ன வயசுல இருந்தே கேட்டு பழகிருப்போம். நமக்கு வந்து இன்னைக்கு பொன்னியின் செல்வமா இருக்கட்டும், அந்த காலத்துல வந்த சம்பூர்ண ராமாயணமாகட்டும் இருக்கட்டும், அல்லது மகாபாரதத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படங்களா இருக்கட்டும், காலங்காலமா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க கதையை பெரிய ஸ்கிரீன்ல நமக்கு பிடிச்ச ஆர்டிஸ்டோட பார்க்கும் பொழுது அந்த ஆடியன்ஸுக்கான கனெக்ட்ங்கிறது வேற ஒண்ணா இருக்கு. பொன்னியின் செல்வன் எடுக்க ஆரம்பிக்கும் போதே எல்லாருக்கும் தெரியும் வெற்றி படம் அப்படின்னு.
ஆனா அது அவ்வளவு பெரிய வெற்றி படங்கிறது வந்து எல்லாரும் நினைச்சதை விட 2 மடங்கு அதிகமா பண்ணுச்சு. இந்த கண்ணப்பா அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பக்தியை நோக்கி அல்லது சிவனை நோக்கி ஒரு சிவனடியாரோட அல்லது வந்து சிவன் பக்தி உள்ளவங்க அல்லது கடவுள் பக்தி உள்ள ஒவ்வொருத்தருமே அந்த கண்ணப்பா கதை கேட்கும் பொழுது அதை விட உயர்வா ஒரு பக்தியை வந்து சொல்லிட முடியாது. நம்ம எல்லாம் அதை கேட்டுதான் வளர்ந்துருப்போம். தமிழ்நாட்டில் உள்ள சின்ன சின்ன குக்கிராமங்கள் வரைக்கும் அந்த கதை வந்து மறுபடி பாட்டிகளால, அம்மாக்களால, அக்காக்களால திருப்பி சொல்லப்பட்டு கேட்டு வளர்ந்த நம்ம தான். அதை வந்து மிக சின்ன லெவல்ல பண்ணாம ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க. பேன் இண்டியா ஆர்டிஸ்டா இன்னைக்கு வந்து ஹிந்திலேருந்து, தெலுங்குலேருந்து, மலையாளத்துலேருந்து, கன்னடம்லேருந்து அவ்வளோ ஆர்டிஸ்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம சரத்குமார் சார் வந்து அவரோட ரோல் வந்து ட்ரெய்லர்லயே ரிவீல் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஒரு தலைவன், கடவுள் மேல ரொம்ப பக்தியா இருக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கும் தன்னோட பையன் பெரிய அளவுல பக்தி மார்க்கெட்ல இனிஷியலா இல்லாத ஒருத்தருக்குமான ஒரு கனெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி ஓபன் பண்ணாங்க ட்ரெய்லர்லயே. ஆலயம் ப்ரொடக்ஷன்ல தசரதன் ஒரு படம் சார் ஹீரோவா பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து ரொம்ப சாத்தியத்தை சொல்லிட்டு இருக்க சிவகுமார் ஐயாவுக்கு பையனா ரொம்ப ஆக்ரோஷமா ஒரு போலீஸ் அதிகாரியா வருவாரு சாரு. அது வந்து ஒரு அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கரண்ட்ல உள்ள ஒரு ஸ்டோரி. பழைய இது பார்க்கும் பொழுது எனக்கு வந்து சிவகுமார் சாரோட பையனா நடிச்ச சரத்குமார் சார் இன்னைக்கு வந்து விஷ்ணுமஞ்சி சாரோட அப்பாவா ஒரு தலைவனா ஒரு முக்கிய இடத்தோட ஒரு கூட்டத்தோட குழுவோட தலைவனா ரொம்ப அழகா எனக்கு கனெக்ட் ஆச்சு. அது என்னென்ன சாதாரணமாவே அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப அழகா பண்ணிட்டு போகக்கூடிய ஆள் சரத்குமார் சார். அது ரொம்ப பொருத்தமாகவும் இருந்துச்சு. இந்த திரைப்படம் பட்டி தொட்டி எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறணும். இது வந்து என்னன்னா ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக ஏதோ சும்மா ஒப்பைத்தலோ இதுவோ இல்லாம நிறைய உழைப்புகளோடையும் கனவுகளோடையும் தயார் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலா நம்ம எடிட்டர் ஆண்டனி சாரோட கத்திரி மட்டும்தான் பேசும். அவரே இவ்வளவு நேரம் பேசியிருக்காருன்னா அது வந்து என்னன்னா படத்துல விஷயம் இல்லாம அவ்வளவு நேரம் பேச மாட்டாரு. ஆக்சுவலா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் 1 hour கூஸ் பம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு எடிட்டர் சொல்றது, அது மற்ற எடிட்டரை கூட சொல்ல வச்சிடலாம், அவரை சொல்ல வைக்க முடியாது. அவர் 2 வாரத்துக்கு மேல பேச மாட்டார். எனக்கு தெரிஞ்சு அதிகமா பேசி நான் அவரை பார்த்தது இந்த ஸ்டேஜ்ல தான். சம்பத்ராம் சார் நான் சோசியல் மீடியால பார்த்துட்டு இருப்பேன். இப்ப இல்ல, இந்த படத்தோட சின்ன அப்டேட் இருந்துச்சுன்னா கூட அதை வந்து பயங்கரமா எடுத்து பிரசன்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு ஆர்டிஸ்டா அவரோட கேரக்டர் அதுல இருந்துச்சுன்னா கூட அந்த படத்தை அவ்வளவு லவ் பண்ணதுனாலதான் அந்த படம் வந்து எவ்வளவு முக்கியமான படம்ங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அத்தனைதெல்லாம் திருப்பி அந்த சோசியல் மீடியால எடுத்து அதை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நான் நிறைய உங்களோட ஸ்டேட்டஸ்ல இருந்து எல்லாமே பார்த்திருக்கேன். இந்த படத்தை நிறைய நீங்க வந்து புஷ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஒரு நல்ல படம், மிகப்பெரிய உழைப்பை போட்டு பண்ணக்கூடிய எல்லா திரைப்படத்துக்கும் பத்திரிகையாளர்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்களும் இந்த படத்தை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, ஒரு நல்ல எண்ணங்களை மக்கள் மத்தியில விதைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய கருவியா நீங்க இருந்து இந்த திரைப்படத்தை தமிழகத்துல வெற்றி பெற செய்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குமாறு பணிமுன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்துக்கு PR விஸ்வா பிரதர் அவங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Hi to all the press and media. இந்த படம் வந்து I would like to, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மோகன் பாபு சாருக்கு நன்றி சொல்லணும், அண்ட் விஷ்ணு மஞ்சு அவங்களுக்கு நன்றி சொல்லணும், ப்ரொடியூசர்ஸ் சாருக்கும் நன்றி சொல்லணும். இந்த படத்தை இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் எனக்கு அண்ணன் சொல்லலாம், என்னன்னு சொல்றது தெரியல, பட் சரத்குமார் சார் ரொம்ப குட் ஃப்ரெண்ட். இந்த படம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஒரு 3 ட்ராக் இருக்குது இந்த படத்தில். ஒன்று வந்து இவன் வந்து கடவுளே இல்லைன்ற மாதிரி இருக்கிறவன் எப்படி வந்து ஒரு கடவுள் பக்தனா மாறுறான்றது அது ஒரு ட்ராக்கு. இன்னொன்று வந்து ஒரு சின்ன லவ் ட்ராக் ஒன்று ஓடுது. அதே சமயத்தில் ஒரு வார் ட்ராக்குன்னு சொல்லி யாரோ வந்து இந்த வில்லேஜ் அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு 3 விஷயம் ஓடுது. ஸோ அதனால் படம் வந்து மேபி
சில பேர் லெங்க்தாக இருக்கலாம்னு தோணலாம், பட் ஸ்டில் அதை ஃபீலே ஆகாது. ஏன்னா அந்த அளவுக்கு கிரிப்பிங்காக 3 விஷயம் போயிட்டுருக்கு. இதில் முக்கியமான ரோல் சரத் சார் பண்ணியிருக்காரு. அது வந்து விஷ்ணு அவங்க ஹீரோவோட அப்பா பண்ணியிருக்காரு. சூப்பராக நடிச்சிருக்காரு சார். பார்த்தா இன்னும் ஒரு 25 இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கார் சார். அவங்க பார்க்கும்போது 2 பேர் அப்படியே தூக்குவார், அப்படியே ஒரே ஒரு இதில் அப்படியே தூக்குவார். அப்படியே நிச்சயமா ரியல் ஷாட், எந்த இது ரோப் கீப் எதுவுமே கிடையாது, ரியல் ஷாட் அப்படியே தூக்குறாரு. ஸோ பார்த்தோன்னே ஃபோன் வச்சு சார் சூப்பர் ஃபென்டாஸ்டிக் அப்படின்ட்டு அவ்வளோ யூத்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அண்டு இந்த ஆஸ் ஐ டோல்ட், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி, இந்த படம் வந்து பிகினிங்லேருந்து ரொம்ப நல்லா இருக்கு. படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கதை நல்லா ஓடுது. பட் இந்த கடைசி 1 hour, அந்த கடைசி 1 hour தான் முக்கியமான கதை, எப்படி அவன் மாறுறான்றது. அந்த கடைசி 1 hour பிரில்லியண்ட்டாக வந்திருக்கு. ஒரு கிறிஸ்டினா இருக்கிற நானே சொல்கிறேன், அவ்வளோ பிரில்லியண்ட்டாக வந்திருக்கு. அண்டு ஃபைனலாக ஒரு டியர்ஸ் வரும், ஒரு அந்த ஃபீல் வரும் உங்களுக்கு. அண்டு கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி நல்லா நீங்கள் ஹெல்ப் பண்ணி பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லா படத்துலேயும் ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. நீங்கள் ப்ளஸ்ஸை மட்டும் போட்டிங்கன்னா நல்லா. தேங்க்யூ. வந்திருக்கிற மீடியா, ப்ரெஸ், பத்திரிகையாளர்கள் அனைவருக்குமே என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்கிற சரத்குமார் சாருக்கு என்னுடைய வணக்கத்தையும் மரியாதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரோட அரசுலேருந்து இந்த பயணம் ஆரம்பித்து இது 8வது படம் அவரோட நடிக்கிறேன். பல வெற்றி படங்களில் அவரோட நான் சின்ன சின்ன கேட்டில் நடிச்சிருக்கேன். இந்த படத்துலையும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அரசு படம் முடிஞ்சவுடனே அவர் வந்து எனக்கு KS ரவிக்குமார் சார்கிட்ட அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி இவருக்கு ஏதாவது நல்ல கேரக்டர் கொடுங்கலாம் சொல்லி என்னை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். அதே மாதிரி எடிட்டர் ஆண்டனி சார், சைனர் அப்படிங்கிற ஒரு கன்னட படம் நான் பண்ணும்போது அவர் தான் அந்த படத்தோட எடிட்டரு. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் அவருடைய எடிட்டிங்கில் வருது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு எடிட்டர், எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்தில் அவருடைய ஒர்க்கு வந்து அந்த அளவுக்கு பேசப்படும். லாஸ்ட் சனிக்கிழமை ஹைதராபாத்தில் நடந்த இந்த கண்ணப்பா திரைப்படத்துடைய ப்ரீ லான்ச் ஈவெண்ட் வந்து அவ்வளோ கிராண்டாக நடந்தது. அதாவது அந்த ஈவெண்ட்டே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு திரைப்படத்தை முன்ன பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைச்சது. அதில் படம் பார்த்த பிரம்மானந்தம் சார், அப்புறம் ரைட்டர் ரவி சார், அப்புறம் எடிட்டரு நம்ம ஆண்டனி சார், இவங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா, ஆஃப்டர் த என்ட்ரி ஆஃப் பிரபாஸ் சார் இந்த படம் வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே பார்த்தவங்க எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த படம் டைம் போறதே தெரியாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமா ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்குன்னு படம் பார்த்தாங்க எல்லாருமே. அதாவது நம்ம சும்மா சொல்றதுக்கும் அடிமனசுல இருந்து சொல்றதுக்கும் நிச்சயமா நம்ம பார்க்கும்போதே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு படம் பார்த்த ஒரு 3-4 பேர் தான் பேசினாங்க அதை பத்தி. அடிமனசுல இருந்து அவ்வளோ சந்தோஷமாகவும் அவ்வளோ நம்பிக்கையாகவும் இந்த படத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இந்த படம் வந்து 100% ஒரு வெற்றி படமா, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமா இருக்கும் நான் ஆணிதரமா சொல்றேன். அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஸ்டீஃபன் தேவஸ் சி, உண்மையிலே அவர் ஒரு ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் சொல்லணும். ஏன்னா அன்னைக்கு விழாலேயே வந்து கலக்கினாரு முந்தானத்து ஹைதராபாத்ல. அந்த அளவுக்கு அவரோட சாங் வந்து எல்லாருமே ஏத்துது. சரசா கூட அந்த சாங் 1 more போடுங்க அப்படின்னு அவருக்காக 1 more கூட பாடி காமிச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சாங்ஸும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி இதோட RR வந்து எக்ஸ்ட்ராடனரியா வந்திருக்கும் அப்படின்னு படம் பார்த்தவங்க எல்லாருமே சொல்றாங்க. நிச்சயமா இந்த படம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமா இருக்கும். இந்த மொத்த குரூவுமே இன்னைக்கு வந்து இங்க ஒரு பெரிய ஈவெண்டா நடத்தலான்னு தான் இருந்தாங்க. பட் இந்தியா முழுக்க பல நகரங்களுக்கு போய் இந்த படத்துடைய ப்ரீ லான்ச் ஈவெண்ட்ஸ் நடத்துறதுனால, அடுத்தடுத்து வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிறதுனால இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இந்த சின்ன குழு மட்டும் நாங்கள் மட்டும் வந்திருக்கோம். இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இந்த மாதிரி படங்கள், சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த படங்கள்
வந்து இது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா தான் இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமாக அமையும். அதுக்கு நீங்கள்லாம் சேர்ந்து இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த படத்தை எல்லாருமே தியேட்டரில் போய் பார்த்து உள்ளே போயிட்டாங்கன்னா நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அது போக விற்க வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்குது. வாய்ப்புக்கு நன்றி. இந்த படத்துடைய ப்ரொடியூசர் நடிகர் மோகன் பாபு சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த படத்தில் நான் இல்லை. 2002 அவரை முதல்ல சந்தித்தேன். என்னோட நண்பன் கோலா ஆனந்த் அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அன்னிலேருந்து தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணி விஷ்ணு மஞ்சு சாருடைய முதல் படமான விஷ்ணு அப்படிங்கிற தெலுங்கு படத்தில் ஒரு சின்ன கேரக்டரில் வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் காயத்ரி அவர் ஹீரோ பண்ண படத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு. ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணால் நிச்சயம் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோங்கிறதுக்கு இதுவும் ஒரு சின்ன உதாரணமாக நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணி இங்கேருந்து திருப்பதியில் போய் பார்ப்பேன். அவர் எப்பாவது காலாஸ்டி வந்தாருன்னா அங்கே போய் பார்ப்பேன். ஹைதராபாத்தில் போய் பார்ப்பேன். சென்னையில் அவர் இருக்கும்போது சென்னையில் வந்து பார்ப்பேன். இப்படி அவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அட்லாஸ்ட் ஒரு நல்ல ரோல், ஒரு நல்ல படத்தில், அதுவும் இவ்வளோ ஸ்டார் காஸ்ட், பிரபாஸ் சார்லேருந்து அக்ஷய்குமார் சார்லேருந்து இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் உள்ள ஒரு படத்தில் எனக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தெலுங்குல நான் இது வந்து எனக்கு 10ஆவதோ இல்லை 11ஆவது படம்னு நினைக்கிறேன். எனக்கு தனியாக ஒரு போஸ்டர் போட்டது இந்த படத்தை தான். ஏன்னா அதுக்கு நான் மிகப்பெரிய என்றென்றும் நான் கடமைப்பட்டுக்கணும். மோகன் பாபு சாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ என் கேரக்டருக்கும் ஒரு இன்ட்ரடக்ஷன் கேரக்டர் சம்பத் ராம் போட்டு என் கேரக்டரை பற்றி ஒரு போஸ்டர். ஸோ இது எவ்வளோ பெரிய படத்தில் எனக்கு கிடைச்சது வந்து உண்மையிலே அந்த ஆண்டவனுடைய அருள் தான் நான் சொல்லணும். நிச்சயமாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும். வாழ்த்துக்கு நன்றி.